இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டி தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தைகள் அறிவுறுத்தலின்படி இன்று உண்ணாவிரதம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற காரணத்தை முன்னிறுத்தி இந்த அறவழியில் இன்றைக்கு எஸ்சி துறை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம். குறிப்பாக தென் மாவட்டங்களில் கடந்த சில வருடங்களாக சில மாதங்களாக தொடர்ந்து ஆணவ படுகொலைகளும் ஜாதி ரீதியான வன்முறைகளும் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பட்டியலின சமூக மக்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் இந்த காவல்துறை நடந்து கொள்ளும் விதம், அதாவது யாராவது ஒரு பட்டியலின ஒருத்தர் சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த காவல்துறை அந்த அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவை, தம்பியை, தங்கச்சியை, மாமாவை எல்லாரையுமே அந்த சட்டத்துக்குள்ளே அவங்கள கேஸில் போடுறதோ, சிறையில் தள்ளுறதோ, இல்லை தகாத வார்த்தைகளில் பேசுதோ அவங்கள கையாளுற விதமே ரொம்ப கீழ்த்தரமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இதே பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ஒரு வசதி லெவலில் வாய்ப்புகள் இருக்கிறவங்களோ ஏதாவது தவறு செய்தால் அவங்கள கையாளுற விதம் வேறு மாதிரி இருக்குது. இது எக்ஸாம்பிள் இந்த கவினுடைய படுகொலைக்கு ஒரு உதாரணம். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த கொலைக்கு அந்த சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது எஃப்ஐஆரில் பதிவு பண்ணும். ஆனால் காவல்துறை அவங்க 2 பேரையுமே இந்த உண்ணாவிரதம் உட்காந்து அந்த பாடியை வாங்க மாட்டேன், அப்படி உடலை வாங்க மாட்டேன்னு சொல்கிற வரைக்கும் அந்த அரெஸ்ட் பண்ணல. இப்போ அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல. இந்த நிலைமை காவல்துறையிலே நிலவுறதுனால இதுக்காக கண்டிப்பாக தனி சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டிய சூழல் இப்போ நிலவுதுன்றதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உணர்ந்திருக்கார். அதை என் போன்ற எஸ்சி துறை தலைவர்கள்கிட்ட அறிவுறுத்தி எங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய சொல்லியிருக்கிறார். அவர் அறிவுறுத்தின் முறையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கோம். எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள், மாநில கமிட்டி எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த முன்னெடுப்பை இன்றைக்கி நாங்கள் முதல் நாளாக வச்சுருக்கோம். இதை ஒட்டி எங்களுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வர் அவர்களிடத்தில் சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறேன்னு இந்த தனி சட்டம் இயற்றுறதை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்மானமே நிறைவேற்றுறதுக்கு அழுத்தம் கொடுக்குறதா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையில் இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நாங்கள் இருக்கிறோம். அப்படி அந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்து செய்யலைன்னா இதை ஒட்டி அனைத்து மாவட்டங்களில் கூட எஸ்சி துறை சார்பாக கலெக்டர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டத்தை நாங்கள் இது உண்ணாவிரத போராட்டம், இது ஆர்ப்பாட்டமாகவோ போராட்டமாகவோ இல்லை அடுத்தடுத்த கட்டங்களாகவோ இதை தொடர்ந்து செய்வோம். கண்டிப்பாக ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு சமூகம் சென்று கொண்டிருப்பதை வலியுறுத்தி போராட்டங்களை தொடருவோம். அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றலுக்கும் உரிய முதல்வர் அவர்கள் சமூக நீதியின் பின்னணியில் தந்தை பெரியாருடைய வழித்தோன்றல், பேரறிஞர் அண்ணாவின், கலைஞர் அவர்களின் வழித்தோன்றலாக இந்த ஆட்சியை சமூக நீதியின் ஆட்சியாக பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கார். அந்த வரிசையில் இந்த ஆணவ படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தனி சிறப்பு சட்டம் இயற்றியும் அவர் காலத்தில் செய்யலைன்னா வேறு எந்த காலத்தில் செய்ய முடியுன்றதை வலியுறுத்தி நாங்கள் அவரை வலியுறுத்துவோம். ஆதிக்க சாதி வெறியோடு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கேட்டு தொடர்ச்சியாக போராடினால்தான் கிட்டும். அருமை தம்பி ரஞ்சன்குமார் எடுத்த இந்த தனி சட்டம் வேண்டிய போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். பட்டியலின மக்கள் அதற்கு துணை நிற்பார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஜெய் பீம். ஒரு ஊந்துதலை அளித்து காங்கிரஸ் கட்சி தான் எப்பவுமே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு உண்மையை உரைக்க சொன்ன அண்ணன் மதிப்பறையினார் அவர்களுக்கு எஸ்சி துறையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதே அடுத்த கட்டமாக எஸ்சி துறையின் வட மாவட்டங்களில் ஒரு முகமாக செயல்பட்டு எஸ்சி துறையை பலமாக நிரூபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சித்தரஞ்சன் அவர்கள், மாநில எஸ்சி துறையின் துணைத் தலைவர் அவர்களை எஸ்சி துறையினுடைய இந்த உண்ணாவிரதத்துக்கு உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.